வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைய ப்ரோக்ராமுக்கான ஸ்பான்சர் ஆர்யா நிதி லிமிடெட். இப்போ இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. என்ன தெரியுமா? லாக்இன் பீரியட். அது 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 12 மாதம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இப்படின்னு லாக்இன் பீரியட் இருக்கு. உங்களோட பணம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல ரிட்டர்னும் கொடுக்கணும். எப்போ வேணா எடுத்துக்கலாம், காலையில் போட்டு கூட ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஆர்யா நிதி லிமிடெட் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அல்லது லிங்கை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ரொம்ப சிம்பிளான, வெரி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரைட்? இதை நம்ம சரியா பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் ஒரு மிகப்பெரிய பிராண்டா மாறும். டிப் நம்பர் 1, முதல்ல உங்க பிசினஸ்க்கான ஒரு நேமை கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. the word called crafting. அவ்வளோ அழகா கிராஃப்ட் பண்ணணும், ரெடி பண்ணணும். ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி, ஒரு பொம்மையை செய்யற மாதிரி, ஒரு ஓவியம் வரைகிற மாதிரி கிராஃப்டிங் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஒரு பேரை யோசிச்சு அதை வச்சிடக்கூடாது. அடுத்த விஷயம், நேம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பர்பஸ் ரொம்ப முக்கியம். எதற்காக இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அடுத்தது இந்த பிசினஸை எந்த லெவல் எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற மிஷன். நேம் முக்கியம், பர்பஸ் முக்கியம், மிஷன் முக்கியம். இது 3 முக்கியம். எதற்காக இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரைட்? நிறைய சூப்பரான பிசினஸ், பெரிய பிசினஸ் எல்லாமே அவங்களோட ஐடென்டிட்டியை வேற மாதிரி காட்டுவாங்க. நீங்க உங்களோட பிசினஸை பிராண்டா மாத்தணும் அப்படின்னா இதை நம்ம கத்துக்கணும். உங்களோட கிளையண்ட் மைண்ட்ல உங்களோட பிசினஸ் நேம் ஆட்டோமேட்டிக்கா போய் உட்காரும். அதுதான் ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு மிஷன் இருக்கா, ஒரு பர்பஸ் இருக்கா, உங்களுக்கான ஒரு பிராண்ட் நேம், லோகோ இருக்கா, நிறைய இருக்கு. அடுத்தது நாம கிளியரா ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம கம்பெனி எதை சொல்லுது, நம்மளோட கம்பெனியோட லோகோ எதை சொல்லுது, நம்மளுடைய மோட்டோ ஸ்லோகன் எதை சொல்லுது, நம்மளோட வெப்சைட் எதை சொல்லுது, எல்லாமே யூனிஃபார்மிட்டியா இருக்கும். ஒரு பிசினஸ் கார்டில் என்ன இருக்கோ அதான் போர்டில் இருக்கும். இதுல ஒரு ஃபாண்ட், அதுல ஒரு ஃபாண்ட், இதுல ஒரு கலர், அதுல ஒரு கலர், இஷ்டத்துக்கு. நீங்க பாருங்க, பெரிய பிராண்ட்லாம் பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். அதை பார்த்து கத்துக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ற டிப் நம்பர் 2 என்னன்னா, காப்பி அடிங்க. யார? உங்களுடைய ரோல் மாடல் கம்பெனி எது, அந்த கம்பெனி யோசிங்க. நீ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சிருக்கலாம், பட் சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு யாராவது பிடிச்ச கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களோட லோகோ, அவங்களோட மோட்டோ, அவங்களோட விஷன், அப்புறம் விஷன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பாருங்க. இது மாதிரி டாப் 10 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய விஷன், மிஷன், லோகோ, ஸ்லோகன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி நாம ஒன்று டிசைன் பண்ணணும். ஒன்று நாம பண்ணணும், இல்லைன்னா கன்சல்டன்ட்டை கொடுத்துடணும். இதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகலாம், ஒரு சில வாரங்கள் ஆகலாம், ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம். தப்பே கிடையாது. சரியா கிராஃப்ட் பண்ணுங்க. சரியா? எப்பயுமே நான் என்னோட டீம்ல சொல்வேன், என்னோட கிளைண்ட் வரும்போது நான் சொல்றது என்ன தெரியுமா, ஒரு டீடைல் விஷனோட வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜஸ்ட் லைக் தட். இந்த பிசினஸ் பண்ணலாமா, நிறைய பாருங்க கமெண்ட்ல கேட்பாங்க பாருங்க, இந்த பிசினஸ், எந்த பிசினஸ் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ், இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, நீங்க அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதை தான் என்னோட 1000க்கும் மேற்பட்ட பிசினஸ் வீடியோக்கள் சொல்லி இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணுங்க, அது நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா, இவ்வளவு ரிட்டர்ன் கொடுப்பானா மாட்டானா, இருப்பானா இருக்க மாட்டானா, பணம் காணா போயிடுமா, கேபிட்டல் ப்ரொடக்ஷன் இருக்கு, அதை பார்க்கணும் முதல்ல. அதற்கான சரி விகிதம், அவங்க கணக்கு இருக்கா கரெக்டா, எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மாதிரியான நம்பகத்தன்மையை நாம கிரியேட் பண்ணணும். ரைட்? நம்மளோட பேரே சொல்லணும், நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர் அதை பார்க்கும்போது, இந்த பிசினஸ் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு அந்த பேரு, ஸ்லோகன், மோட்டோ எல்லாம் புரிய வைக்கணும். இப்ப நான் பொதுவாக சொல்றேன் பாருங்களேன், நம்மளுடைய பிசினஸ் எதை சொல்ல போது, எதை செய்ய போகுது, அந்த ஸ்லோகனோ, மோட்டோவோ அல்லது நேமோ ஷார்ட்டா இருக்கா, மக்களோட மைண்ட்ல ரிமெம்பர் ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கா, நீங்க என்ன பிசினஸ் மெசேஜ் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க உங்களுடைய லோகோல, உங்களோட ஸ்லோகன்ல. சரி, உங்களோட லோகோ பார்க்கும்போது உங்க கன்சியூமருக்கு, உங்க கஸ்டமருக்கு, உங்க கிளையண்ட்டுக்கு, உங்களோட ப்ராஸ்பெக்ட்டுக்கு என்ன தோணும், எப்படி நீங்க உங்களோட கஸ்டமரோட கம்யூனிகேட் பண்ண போறீங்க, உங்க பிராண்ட் ஐடென்டிட்டி என்ன, எப்படி நீங்க ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமரை உங்களுடைய பிராண்டை வச்சு எடுக்க போறீங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் என்ன. இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க, ஒரு டைரிய நோட்டை எடுத்துக்கங்க. இப்ப திரும்ப நான் சொல்றேன், நீங்கள்
எதற்காக அந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க, உங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, உங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, உங்களோட பிசினஸ் பத்தி உங்களோட கிளையண்ட் கிட்ட நீங்க சொல்லணும், உங்க ப்ராஸ்பெக்ட சொல்லணும்னா 1 மினிட்ல என்ன சொல்வீங்க, 4 வரியில என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? உங்களுடைய கம்பெனியோட பேரு ஷார்ட்டா இருக்கா, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கா, என்ன மாதிரி பிசினஸ் மெசேஜ் நீங்க எவ்ரி வீக் எவ்ரி மந்த் நீங்க உங்களோட கஸ்டமர் கொடுக்குறீங்க, உங்களோட லோகோ எதை சொல்லுது, எதற்காக அந்த லோகோ நீங்க கிரியேட் பண்ணீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் மெத்தட் என்ன, உங்களுக்கும் உங்க கிளையண்ட்டுக்கும் உங்களுக்கும் உங்களோட ப்ராஸ்பெக்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் கஸ்டமரை எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேளுங்க. சரியா? இதெல்லாம் கேட்ட பின்னாடி தான் நீங்க ஒரு பிசினஸே ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம இவ்வளவு கேள்விகள் கேட்டோம் இல்லையா, இதுக்கு பேர் ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது பேர் என்ன தெரியுமா? ஸ்ட்ராட்டஜி. இதுதான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில ஒரு பார்ட், ஒரு கிளிம்ஸ். இது ஒரு பேசிக்கான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்க போங்க. இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணலாம், அடுத்தடுத்த சீரீஸை நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்ப இந்த கேள்விக்கான பதிலை எழுதி முடிக்கிறீங்களோ அப்புறமா இந்த சீரீஸ்க்குள்ள நீங்க வரலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். பிரபஞ்ச போட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சியோட்டா.